அமாவாசை காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பசங்க ஸ்கூலுக்கு போனோடனே இந்த பெட்டு ஃபஸ்ட்டு நீட் பண்ணால் தான் நமக்கு வீடே க்ளீனாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு வீடையுமே பெருக்கி விட்டுட்டு விளக்கேற்றிட்டேன். காலையிலேயே மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் அது கூடவே தயிர் பச்சடியும் தான் செஞ்சுருந்தேன். தக்காளி சாதம் வந்து கொஞ்சமாக ஆயில் அதிகமாகிடுச்சு. ஆயில் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லையா? இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். தயிர் பச்சடிக்கு வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தயிர் சேர்த்து இறக்கணுன்னா அந்த வெங்காயத்தோட காரத்தன்மையெல்லாம் நீங்கி தயிர் பச்சடி வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால காக்காவுக்கு ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாப்பா வந்து 1 மணிக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டா. பசிக்குதுன்னு சொன்னோடனே பாப்பாவுக்கும் சாப்பாடு போட்டு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு போகும்போது உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. வந்தோடனே ஹோம்ஒர்க் முடித்தாதான் மேடம் வந்து எழுதி முடிப்பாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கே நைட் ஆக்கிடுவா. அப்படியே ஹோம்ஒர்க் முடிக்காமே என்னை எழுத சொல்லிவிட்டு மேடம் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க.